திருச்சி பாலக்கரை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அருணாச்சலம் நகர் பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் இரவு வீட்டின் முன்பு தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு உறங்க சென்றுள்ளார். பின்னர் காலை வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போய் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம கும்பல் ஒன்று இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சி இருந்துள்ளது. இதுகுறித்து அவர் பாலக்கரை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி கடற்கரை சாலை பகுதியில் உள்ள இனிகோ நகர் மீனவர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த பகுதிக்கு புதிதாக குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டதிலிருந்து முறையாக மாநகராட்சி சார்பில் குடிநீர் வழங்கப்படாததால் லாரிகள் மூலம் தனியார் நிறுவனங்கள் விற்பனை செய்யும் குடிநீரை 750 ரூபாய்க்கு விலை கொடுத்து இந்த பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மக்களுக்கு முறையான குடிநீர் வழங்காத மாநகராட்சியை கண்டித்து பாதிக்கப்பட்ட மீனவ மக்கள் தூத்துக்குடி கடற்கரை சாலை பகுதியில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் காலை புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கருமேகம் சூழ்ந்த நிலையில் திடீரென மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி